பொதுவாக பெற்றவங்க என்ன நினைப்பாங்க? என் பொண்ணு டாக்டர் ஆயிடணும், என் பையன் இன்ஜினியர் ஆயிடணும் அப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக அப்படிலாம் நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்க தன்னோட பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா போதும்னு நினைப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிருக்க தன்னோட பையன் சேரக்கூடாதவங்களாம் சேர்ந்து போதை கலாச்சாரத்துக்குலாம் அடிமையாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இந்த கலாச்சாரம் அமைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். ஒன்றே ஒன்று தான். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பழமொழி இருக்கும், பெருங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு இருக்கும். இப்போ புதுசாக நான் ஒன்று சொல்கிறேன், அன்னாட தேவை 10 விரல், 5 ஆண்டுக்கு தேவை ஒத்த விரல். உங்கள் ஒத்த விரலில் இருக்க பவர் மொத்த விரலும் கூட கிடையாது. அதனால சிந்திச்சு வாக்களிங்க. நீங்கள் ஓட்டு போட போகும்போது கரெக்டாக உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணும். அதாவது இப்போ ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, இது ஞாபகம் வரணும். இது ஞாபகம் வரும்போது இது மொத்தத்தையும் சுருக்கிட்டு இது கரெக்டாக உங்களுக்கு குத்த வேண்டிய இடத்துல குத்திடணும். இல்லடா நான் இதுக்கு தான் பண்ணுவேன், அதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதோட பாதிப்புலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் நியூஸ்ல எப்படி தெரியுமா இருக்கும்? போதைப் பொருள் வாங்க பணம் தராததால் பெத்த தாயை வெட்டி கொன்ற மகன் அப்படின்னு வரும். பள்ளி வளாகத்துக்குள்ளேயே சீரழிக்கப்பட்ட சிறுமி அப்படின்னு நியூஸ் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கினாவே தமிழ்நாடு நல்லா இருக்கும், ஒரு தலைமுறையே நல்லா இருக்கும். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.